குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் விளக்குவது இலக்கியம். இலக்கியத்தை பொருளை அடிப்படையாக கொண்டு அகம் புறம் என பிரிக்கலாம். அகப்பொருள் இலக்கியத்தை அக இன்பம் எனலாம். அக இன்பத்தில் சிற்றின்பம் பேரின்பம் அடங்கும். பேரின்பத்தில் இறைபக்தியும் தேசபக்தியும் அடங்கும். இறைபக்தி சமய தோத்திர இலக்கியங்களும் சாத்திர இலக்கியங்களும் கொண்டது. சமய தோத்திர இலக்கியங்களுக்கு ஆழ்வார்களின் இறைக்கொள்கை பெரிதும் தொண்டாற்றியுள்ளது. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அண்டாதி இலக்கியம் சிறப்பு பெற்றிருந்தது. தமிழில் தோன்றிய அண்டாதி இலக்கியங்களுக்கு முதலாழ்வார்களின் அண்டாதிகளும் சான்றாகின்றன. ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளினார்கள். திருமழிசை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தையும், திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியையும், பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு திருமொழியையும், நம்மாழ்வார் கோயில் திருவாய் மொழியையும், ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை வாரணமாயிரத்தையும், தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியையும், திருப்பாணாழ்வார் அமலநாதி பிரானையும், மதுரகவியாழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பினையும், திருவரங்கத்தமுதனார் இராமானுச நூற்றந்தாதியையும், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலை, ஆர்த்தி பிரபந்தம், திருவாய்மொழி நூற்றந்தாதி, நியமித்தருளின இயல் காற்றினையும், அருளாள பெருமான் எம்பெருமானார் ஞானசாரம் பிரமேயசாரத்தையும், விளாஞ்சோலை பிள்ளை சப்த ஜாதையையும், அப்பிள்ளை ஆழ்வார்கள் வாழி திருநாமத்தையும், ஓராண்வழி ஆச்சாரியர்களின் வாழி திருநாமத்தையும் அருளினார்கள்.